பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய வார்த்தை, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நாம் கவலைப்படுகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்றம் உண்டாகாது. நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா என்று கேட்டால் முடியாது. பேதுரு எழுதும்பொழுது தன்னுடைய 1வது நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று. நாம் அநேக வேளைகளிலே இந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். அழைத்தது எதற்காக? அந்த பாரத்தை சுமந்து கொண்டு செல்லும்படியாகவா? அல்ல, அந்த பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக. நாம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய கடமைகளில் நாம் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்களில் ஒரு ஜெயத்தை நம்மால் பார்க்க முடியும். நாம் இதுவரைக்கும் அநேக காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம், அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டானதா என்று கேட்டால் இல்லை. இன்று முதல் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை, அந்த கவலைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக அதில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பேதுரு எழுதும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கவலைகளை உங்களுடைய சமூகத்தில் வைத்துவிட்டு ஜெபிக்க, அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பிறப்பிக்க பண்ணுவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.